புதுச்சேரி அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரெஞ்சு கலாச்சாரத்தினுடைய அடையாளங்கள் நிறையவே இருக்கும். நம்மளுடைய புதுச்சேரி பிரெஞ்சு கவர்மெண்ட் தான் ஆஹ், ஆண்டுது. அதற்கு பிறகான அவர்கள் இங்கேருந்து போன பிறகும் கூட அவர்களுடைய அடையாளம் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா தெருவுக்கு நிறைய தெருக்களுக்கு புதுச்சேரி பிரெஞ்சு ஆளுநர்களுடைய பெயர்கள் இருக்கும். கட்டிடங்கள் வந்து புதிய பிரெஞ்சு கலாச்சாரத்தோட இருக்கும். ரொம்பவே அழகான ஒரு ஊராக நகரமாக புதுச்சேரி விளங்கி கொண்டிருக்கும். நம்முடைய பாரத பிரதமர் நேரு கூட புதுச்சேரி வந்து பிரான்ஸ் நாட்டின் ஜன்னல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு தொடர்பு புதுவைக்கும் பிரான்சுக்கும் இருந்து கொண்டிருக்கும் போது இங்கே புதுச்சேரியில் வசிக்கும் நிறைய பேர் வந்து திருமணமாகி பிரான்ஸுக்கு தான் போவாங்க. அப்படி சென்றவர்களில் ஒருவர் தான் நாம இன்றைக்கு இந்த சாதனை சிற்பி என்ற இந்த நிகழ்வில் சந்திக்க போகும் சாவித்திரி அம்மா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம்மா. சாவித்திரி அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு வந்து அந்த கால சாவித்திரி தான் ஞாபகம் வரும். கணவனை யமனிடமிருந்து மீட்ட சாவித்திரி ஞாபகம் வரும். அவங்க வந்து எப்படி இலக்கியத்துல ஒரு ஆளுமை படைத்த ஒரு பெண்மணியாக இருந்தார்களோ அதே போலவே இலக்கியத்தில் மிக பெரிய ஒரு ஆளுமையாக அம்மா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கேருந்து போயிட்டு பிரான்ஸ்ல இருக்கும்போது பிரெஞ்சு தான் அங்க வந்து நிறைய எல்லாருமே பேசக்கூடிய ஒரு பாஷையாக இருக்கும். அதை தாண்டி தமிழ் பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க தமிழை விடாம இலக்கியத்திலையும் ஆர்வம் கொண்டு நிறைய புத்தகங்கள் நீங்க எழுதியிருக்கீங்க. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படிமா வந்தது? வணக்கம். உங்களுடைய முதல் கேள்விக்கு நான் இங்கிருந்து போய் ஒரு 40 வருடம் ஆகுது. அந்த வகையில வந்து குடும்பத்தை ஒரு கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப தமிழ் இயற்கையிலேயே தகப்பனார் மூலம் எங்களுக்கு சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு தகப்பனார் தமிழ் இலக்கியம், சைவம், தமிழ் ரெண்டுமே எங்களுக்கு பக்தி இலக்கியங்கள் மூலம் எங்களுக்கு தமிழ் இலக்கியத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த வகையில நான் வந்து என்னுடைய தகப்பனாருக்கு நான் முதல்ல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சார்ந்த பாட்டரசர் பாரதிதாசன் அவர்கள் என்னுடைய தமிழ் இலக்கிய குரு. அவர் தான் எனக்கு வந்து கவிதை இலக்கியத்துல கவிதை இலக்கணம்லாம் சொல்லி கொடுத்து பாட்டு எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலம் எங்களுக்கு வந்து கவிதை எழுதுறதுக்கான ஒரு பயிற்சி அளித்து நூல்கள்லாம் வெளியிடறதுக்கு எங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சது. எங்களுடைய தமிழ் ஆர்வத்தை தெரிஞ்சு தூண்டி அதை வந்து வகுப்பெடுத்து எங்களுக்கு நல்ல முறையோடு அந்த மரபுப்பாவை சொல்லி கொடுத்து எங்களுக்கு வந்து நூல்கள்லாம் எழுதுகிற அளவுக்கு எழுதி நூல்கள் வெளியிடுற அளவுக்கு எங்களை கொண்டு வந்தது எங்களுடைய ஆசான் பாரதிதாசன் அவர்களுக்கு. அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படிதான் என்னுடைய தமிழ் ஆர்வம் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் பாரதிதாசன் ஐயாவை பத்தி. அங்க புதுவையில் வந்து ஒரு புரட்சி நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா பிரான்ஸ்ல நடக்கிற எல்லா புரட்சிக்கும் காரணம் ஐயா அவர்கள் தான். நிறைய பேரை வந்து பாவலர் ஆக்கி இருக்கிறாங்க, பாவலர் பட்டம் கொடுத்திருக்காங்க. ஒரு மாணவர்களை அதுவும் வந்து திருமணத்துக்கு பிறகு குழந்தைகள்லாம் பெத்து முடிச்சு ஒரு ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு அவர்களை மாணவர்களாக மாற்றுவது அப்படிங்கிறது வந்து மிகவும் கடுமையான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய வேலை இருக்கும், இங்க போகணும் அங்க போகணும்னு நிறைய எஸ்கேப்பாக தான் விரும்புவீங்க. அவர்களை ஒரு வழியாக அவர்களுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுத்து இலக்கணத்தை கற்றுக் கொடுத்து மரபு பாடல்களை எழுத வைத்திருக்கிறார் அப்படின்னா அவர் சாதாரண மனிதர் இல்லை. அவருக்கு எங்களுடைய தலை தகுந்த வணக்கங்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். வந்து நீங்க உங்களுடைய புத்தகங்கள் என்னென்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு பெருமாள் புத்தகம் ஒண்ணு எழுதியிருக்கீங்க. அது வந்து படிக்கும்போது உடம்பே எனக்கு சிலுத்து போச்சு. உண்மையிலேயே ஒவ்வொரு கோவிலுக்கும் நாங்க சென்று பார்த்த மாதிரியே அந்த உணர்வை கொடுத்தது. அது மிக எளிய மரபு பாடலாக இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து ரொம்ப என்னுடைய இந்த தமிழ் இலக்கிய பயணத்துல ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னு நானே சொல்றது இல்லை. ஆனா உண்மையிலே உங்களை மாரி பல பேர் அதை சொல்றதுதான். வெண்பா இலக்கணம்,
என்னுடைய எல்லா வகையான பாவகையும் எங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில வந்து முதல்ல நாங்க வெண்பா இலக்கணத்துல எனக்கு வந்து பெருமாள் மேல நாங்க அதிக பக்தி உள்ளனாங்க அப்படிங்கிறதுனால, பெருமாள் மேல இந்த 108 பாரத தேசத்துல உள்ள அந்த 108 திவ்ய தேசத்துல உள்ள பெருமாள்கள் மேல அந்த ஒவ்வொரு வெண்பா பாடி எழுதிட்டு வந்தேன். அதை தொகுத்து ஒரு நூலா வெளியிடலாமா அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆசான் சொன்னோன்னே, நான் அதை வந்து தொகுத்து அந்த நூல்ல என்ன ஒரு சிறப்புன்னா, 108 திவ்ய தேசத்துல உள்ள கருவறையில உள்ள அந்த இறைவனை கலர்ல நல்ல ஒரு கலர் பிரிண்ட் கொடுத்து, அதுல நீங்க சொன்னது போலவே நேராவே போய் பார்க்குற மாதிரி அந்த கோயிலுக்கு இருக்கும். நீங்க அதை பிரிச்சு படிக்கிறப்ப வந்து அது போல அந்த நூலை வந்து நாங்க அதை வெளியிட்டு அது கொஞ்சம் பொருள் செலவு கொடுத்து தான் அதை வெளியிட்டிருக்கோம். அதனாலதான் அது மிக சிறப்பா வந்து வந்தது அந்த நூல். அது வந்து அதனுடைய பேர் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா 108 வைணவ திருக்கோயில்கள் பெருமாள் பாமாலை அந்த நூல். இது ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் அந்த பூஜை ரூம்ல இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. அதை படிக்கிறது அதை விட சிறப்பு. பெருமாள் பாமாலையா இருந்தது. அடுத்தது வந்து என்ன பக்கமா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த விருத்தம் 1000 அப்படின்னு சொல்லி இந்த 1000த்துல 500 எழுதியிருக்கிறேன். அடுத்து 500 எழுதிட்டு இருக்கேன். ஒரு 300 எழுதிட்டேன். இன்னும் ஒரு 200 எழுதி அதை வர்ற ஒரு கம்பன் விழாவில் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது புக்கு பார்த்தீங்கன்னா வெண்பா. இதுல வந்து வெண்பா விருந்து அப்படின்னு சொல்லி வெண்பா இலக்கணத்துல உள்ள அனைத்து இலக்கண வெண்பாவுல நிறைய வகை இருக்குது. அதுல எல்லா பெரும்பாலான வகை எங்களுக்கு எங்களுடைய ஆசான் சொல்லி கொடுத்தாரு. அதை தொகுத்து இந்த வெண்பா விருந்து போட்டிருக்கிறோம். இதுவும் நல்ல எல்லாமே எல்லா தலைப்புகளையும் எழுதியிருப்பேன் இதுல. இந்த 3 புக் என்னுடைய. இதுல இன்னொரு விஷயம் ஒன்று நான் நினைவு கூறணும். இந்த நூல் வந்து நான் எழுதி தொகுத்ததெல்லாம், ஆனா இந்த நூலை இந்த வடிவமைப்பு, இந்த ஒவ்வொரு தாள், இதுல உள்ள ஒவ்வொரு படங்கள், இது எல்லாத்தையுமே எனக்கு வந்து எடுத்து அதை தொகுத்து இந்த புக்கு வெளியிடுற அளவுக்கு எனக்கு அதுக்கு வந்து இதை இன்னைக்கு புக்கா வந்து வெளியிட்டு இருக்கிறேன் அப்படின்னா சொல்லி கொடுத்தது எங்க ஆசான் தான், எழுதுனது நான் தான். ஆனா இதை இந்த அளவுக்கு ஒரு வடிவமைப்போட இது வெளியே வந்தது வந்து என்னுடைய தோழி பூங்குழலி பெருமாள் அப்படிங்கிறவங்களுக்கு, பெருமாள் அவருடைய கணவர் அவங்க, அவருக்கு இது போய் சேரணும். இந்த நன்றி நினைவு கூறுதல். ஏன்னா நம்ம எந்த சூழ்நிலையிலையும் அதை வடிவமைச்சவங்களையும் அதை வெளியிட்ட எல்லாருக்கும் நான் நன்றி கூறணும். அந்த வகையில என்னுடைய தோழி பூங்குழலிக்கும் அவருடைய கணவர் பெருமாள் அவர்களுக்கும் இந்த நூல் வெளிவந்ததுடைய இந்த வடிவமைப்பு அழகு இதுக்கெல்லாம் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்றியை கூறுறேன் இந்த சந்தர்ப்பத்தில். ஒரு பெருமாள் இன்னொரு பெருமாளோட புத்தகத்தை நிச்சயமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக உங்களுடைய வெண்பா விருந்து, அப்புறம் வந்து விருத்தம் 1000 எல்லாமே வந்து மரபு கவிதைகள். மரபு கவிதை. அங்க வந்து கம்பன் விழா வந்து மிக சிறப்பாக வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும். அந்த கம்பன் விழாவிலையும் சொற்பொழிவாளராக அம்மா வந்திருக்காங்க. அதோட கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா கோவில்களிலும் வந்து தன்னுடைய சொற்பொழிவை வந்து கொடுக்காத கோவிலே பிரான்ஸ்ல இருக்காது. இங்கேயும் வரும்போதெல்லாம் எந்தெந்த கோயில்ல வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா கோயில்லையும் அந்த கோயிலை பற்றிய சொற்பொழிவுகளை செய்கிறார்கள். அதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி? ஆமா, நாங்க வந்து நான் ஒரு 20 வருஷமாவே போய் ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் குழந்தைகள் அதுல இருந்துட்டோம். நாங்க குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த உடனே கடந்த ஒரு 20 வருடமா நாங்க பிரான்ஸ்ல உள்ள அஷ்டலட்சுமி சமேத பெருமாள் கோவில், நாகபூஷணி அம்மன் கோவில், சிவன் கோவில், எல்லா கோவில்லையும் நாங்க வந்து சொற்பொழிவு. இது எப்படின்னாக்கா சின்ன வயசுல இருந்தே பக்தி இலக்கியத்துலதான் எங்க அப்பா அறிமுகப்படுத்தினது எங்களை. அப்புறம் தான் தமிழ் இலக்கியம்லாம் நம்ம வந்தது. தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் படிக்க வச்சு அப்ப அதன் மூலம் நமக்கு வந்து அந்த படிக்கிற ஆர்வம், நூல்களை படிக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் தான் நம்ம இலக்கியத்துக்குள்ள நுழைஞ்சோம். அதுலதான் நமக்கு வந்து இந்த பக்தியில ஈடுபாடு ஒரு எங்களுடைய அந்த தகப்பனார் மூலம் தான். அது எங்க குடும்பத்துல பக்தி நிறைஞ்ச குடும்பம் தான். அதன் மூலம் நாங்க வந்து பேசுவார். எங்க அப்பா வந்து மேடை பேச்செல்லாம் பேசுவாங்க. அதுல கூட அழைச்சிட்டு போவாங்க என்ன. அவர் வந்து ஒரு காலத்து இங்க வந்து ஒரு 83 எல்லாம் புதுச்சேரி அரசு ஊழியர் தலைவரா இருந்தவர். அரசு ஊழியர் சம்மேளனத்தை தலைவரா இருந்தாரு. அப்ப B.R. ராமலிங்கம் அப்படிங்கிறது அவர் பேரு. ஓரளவு பழைய ரிட்டையர் ஆனவங்களுக்கு, ஓய்வு பெற்றவங்களுக்கு அவரை நல்லா நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில நாங்க வந்து பக்தி இலக்கியங்களை படிச்சு ஒவ்வொரு கோயில்லையுமே இப்பயும்
ஒவ்வொரு விழாவுக்கும் கந்த சஷ்டியா இருக்கட்டும், 8 நாள், நாங்க 7 நாள் தொடர்ந்து 6 நாள் கந்த புராணத்தோட சொற்பொழிவு செய்வேன். அது கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம். 9 நாள் நவராத்திரிக்கு எல்லாமே தேவி பாகவதத்துலேருந்து, சௌந்தரிய லகரிலேருந்து, ஸ்ரீமத் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அம்பாள் சம்பந்தமா எல்லாமே நாங்க படிச்சு, லலிதா சகஸ்ரநாமம் இது விளக்கம்லாம் நாங்க கொடுப்போம். சமஸ்கிருதத்துல இருந்தாலும் தமிழ்ல படிச்சு நாங்க அந்த 6 நாளும் முடிச்சு 9 நாளும் நவராத்திரிக்கு நாங்க அற்புதமா அதை ஒவ்வொரு 3 நாள் பிரிச்சு அதை நாங்க கொடுக்கறது. இதோ இப்ப சிவன் ராத்திரிக்கு 4 ஜாமமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாமத்திலையும் சிவனுடைய ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துருவாங்க. அதை நாங்க பிரிச்சு பேசுவோம். எல்லா விழாவுமே நாங்க அதுல கிருஷ்ண ஜெயந்தி பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லுவோம். வைஷ்ணவமும் அதே சமயம் சைவம் ரெண்டுமே எங்களுக்கு வந்து 2 கண்கள் மெருதாது. நாங்க சைவம் தான், பிறப்பால வளப்பால சைவம் தான். ஆனாலும் நாங்க எங்களுடைய இஷ்டமா எடுத்தது வந்து வைஷ்ணவம். இந்த வகையில நாங்க வந்து சாக்தம், அம்பாள் பத்தி, வைணவம், சைவம் எல்லாத்தையுமே நாங்க முருகன், கணபதி எல்லாமே நாங்க வந்து இலக்கியங்கள் தான். எல்லா இலக்கியங்களும் கந்த புராணம் படிச்சு, அது போல வந்து புராணங்களை படிச்சு, இலக்கியங்களை படிச்சுதான் நாங்க வந்து அதுல கோட் பண்ணி அதுல மேற்கோள் காட்டி அப்படிதான் நாங்க வந்து பேசுறது. ஒரு 20 வருஷமா அதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேம்மா. அந்த வகையில தான் எனக்கு வந்து இந்த பெருமாள் பாமாலை எல்லாம் எழுதக்கூடிய அந்த இது வந்தது எனக்கு வாய்ப்பு. அதோட இல்லாம மகர ஜோதியை பாக்குறதுக்கு அங்கேயே விரதம் இருந்து ஒரு குழுவா இங்க வந்து ஐயப்பன் மலைக்கு போயிட்டு திருப்பி வரும்போது எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு சென்னையில இருந்து பிராண்ட்ல இருந்து வந்து இறங்குறதே பெரிய விஷயம். அதுக்கடுத்து உடனடியாக சபரிமலை போறது, திருப்பி எல்லா ஊரையும் பார்க்கறது, ஒரு 15-20 நாள் சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு வர்றது அப்படின்னு ஒரு பெரிய அது அதை பத்தி ஆமா அதை பத்தி சொல்லணும்னா ஐயப்பன் மேல உள்ள ஈடுபாடு தான். நான் ஒரு 5 வருஷமா போறேன். நாங்க வந்து அங்கேயே நாங்க நவம்பர் 16ஆம் தேதி மாலை போடுவோம். போட்டு 48 நாள் நாங்க கடுமையா இருப்போம். அது மாரி இப்ப எல்லாம் இருக்கிறது இல்லை, இந்தியாவிலயும் அது மாரி எல்லாம் ரொம்ப பேர் இருக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க 48 நாள் கடுமையா ஒவ்வொரு நாளும் அந்த குளூர்ல கோயிலுக்கு போய் ஐயப்பனை தரிசிப்போம். ஒரு வேளையாவது நாங்க போய் ஐயப்பனை தரிசிச்சிருவோம். போய் அது வந்து ஜனவரி 3 அல்லது 4 முடியும். 3ஆம் தேதி தான் பெரும்பாலும் 48 நாள் முடியும். விரதம் முடிஞ்சுதான் நாங்க யாத்திரையே ஆரம்பிப்போம். அந்த வகையில அதை யாத்திரை 4ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி நாங்க வந்து கிளம்புவோம் இங்க பாரத தேசத்துக்கு. வந்த உடனே நாங்க வந்து யாத்திரை செஞ்சு 10, 11 இருமுடி கட்டி நாங்க பெருவழி தான் ஏறுவோம். ஒவ்வொரு தடவையும் நாங்க பெருவழி தான் வர்றவங்க எல்லாருமே ஏறுவோம். நாங்க 2 நாள் ஏறுவோம். 11, 12 ஏறி நாங்க பம்பைக்கு வந்து நாங்க இப்ப சின்ன பாதை வழியா திரும்ப ஏறி ஐயப்பனை தரிசிக்கிறது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அம்மா சொன்னது போல அது வந்து களைப்பு தான், இருந்தாலும் பக்தி மேலீட்டுல நமக்கு அந்த களைப்பு தெரியாது. 15 நாள் நாங்க யாத்திரை செஞ்சு அப்புறம் தான் நாங்க அம்மா வீட்டுக்கு போவோம். சொந்தக்காரங்களை எல்லாம் பார்ப்போம், நண்பர்களை எல்லாம் பார்ப்போம். அது போல ஒரு வழக்கத்துலதான் நான் வர்றது. ஜனவரி மாசம் வர்றது வந்து மண்டல விரதத்தோட தான் நான் வர்றது. ஐயப்பனை தரிசிச்சுட்டு தான் நாங்க வர்றது. கடுமையான விரதம் தான், இருந்தாலும் நாங்க அந்த ஊர்ல ஒரு குழுவா நாங்க கோயில்ல ஒரு இந்த தடவை எங்களோட 65 பேர் வந்தாங்க. நாங்க வந்து ஒரு 10, 15 பேரோட ஆரம்பிச்சோம். இப்போ ஒவ்வொரு வருடமும் அந்த பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு அது அதிகரிச்சு இப்ப பாத்தீங்கன்னா 65 பேரோட இந்த வருஷம் நாங்க அதை வந்தோம். அது நாங்க சொல்லுதான் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பொதுவா வந்து இந்தியாவில இருக்கிறவங்களை விட அயல் நாட்டுக்கு போனவங்க நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் ரொம்ப தீவிரமா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணும். ஏன்னு சொன்னா நான் சில வெளிநாடுகளுக்கெல்லாம் நான் போகும்போது பார்க்கும்போது அவங்களுடைய அந்த பூஜை அறையெல்லாம் அவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்க. நிறைய அதை வந்து ஒவ்வொரு திருவிழாவும் அவங்க எடுத்துக்கிறது. இப்ப எல்லாம் வெளிப்படையா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. விநாயகர் சதுர்த்தினா வெளியில கொண்டாடுறது, அது மாதிரிலாம் நிறைய பிரான்ஸ்ல கூட விநாயகர் சதுர்த்தி சமீபத்துல மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த நாடுகளும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லைங்களா. அந்த வகையில அது நீங்க சொல்றது முழுக்க உண்மை. ஏன்னா நாங்க வந்து அங்க இந்த அளவு கூட நாங்க அதை காப்பாத்தலைன்னா நம்ம பிள்ளைங்களுக்காக தான், அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம அதை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க அந்த விரதங்கள் நம்ம செஞ்சாதான், வீட்டுல நம்ம இருந்தாதான் பிள்ளைங்களுக்கு தெரியும். அப்ப அதை நம்ம பார்த்தே அதுங்களுக்கு தெரியும், அதை வந்து பின்பற்றுவாங்க அப்படிங்கிறது தான் அது எங்களுடைய. அது கொஞ்சம் கடினமா இருந்தா கூட இப்ப பழக்கத்துல வந்துட்டு எங்களுக்கு அது இப்ப இடையில வந்து கொஞ்சம் அதெல்லாம் இங்கேயும் இந்தியாவிலையுமே இடையில இந்த வழக்கங்களை எல்லாம் கொண்டாடுறது, பெரிதா இது பண்றது அப்படிங்கறதெல்லாம் இல்லாம பொங்கல்னா கூட
குக்கர்ல வைக்கிறது, சாப்பிடுறது இப்படி ம். மாரி ஆயிடுச்சு. ஆனா இப்போ சமீபமா கொஞ்சம் கண்டிப்பா. வந்து பிரம்மாண்டமா பிரம்மாண்டமா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. நிச்சயமா. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி கோலம் போடுறது மறைஞ்சே போயிடுச்சு அப்படின்னு தான் ஆமாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப கோல போட்டிலாம் வச்சீங்கன்னா, அங்க வந்து போடுற கோலத்தை எல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு. ம். அவ்ளோ அழகா அதுவும் சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்பவே டெக்னிக்கலா நெறைய தெரிஞ்சுக்கிறாங்க. புது டெக்னிக் வச்சுட்டு அவ்ளோ அழகான கோலங்கள் போடுறாங்க இன்னைக்கு. வந்து அந்த மரப வந்து என்னைக்கும் நம்ம விட்டுட மாட்டோம். அதுதான் நம்மளுடைய நிச்சயமா, ஆணிவேர். நிச்சயமா. விட்டுட மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோட இருக்கிறாங்க அப்படிங்க நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒவ்வொரு முறை நீங்க வந்து காரைக்கால் பெண்மணி வேற. எங்களுக்கெல்லாம் உங்கள பார்க்கும்போது வந்து காரைக்கால் அம்மையார பார்த்த மாரியே ம். இருக்கும். ஒரு முறை நம்ம காரைக்கால் அம்மையார் கோயிலுக்கு நிச்சயமா போனோம். போயிருக்கேன். ம். போகும்போது அங்க பேசிட்டு இருக்கோம். உடனடியா அவங்களுடைய வரலாறு எடுத்து நீங்க வந்து ம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, காரைக்கால் அம்மை 63 நாயன்மார்கள்ல அவங்க ஆமா, ஒருத்தரா ஆமா. இருந்தா கூட, அவங்களுடைய வரலாறு பெரும்பாலும் மறைக்கப்பட்டு தான் இருக்கு. மறைக்கதான் மட்டும் தான் இருக்கு. அதெல்லாம் நீங்க வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் நாங்க அது வைக்கிறோம். சம்பந்தமாவும் சொல்லணும். நாங்க இப்ப வந்து சைவ தீட்சை எடுத்தோம் நாங்க. நான்லாம் சைவ தீட்சை எடுத்தோன்னா, அது அனுட்டானம் செய்றோம் நாங்க. இந்த சைவ ம், அனுட்டானம் காலையில சிவன் இது செய்றது. ம், ம், அந்த வகையில நாங்க சைவ சித்தாந்த குரூப் வச்சிருக்கிறோம். இப்ப ஃப்ரான்ஸ்லயே. ம், ஃப்ரான்ஸ்ல உள்ளவங்க மட்டும் எல்லாம் நெறைய ஒரு 50 பேருக்கு மேல சேர்ந்து பார்த்தீங்கன்னா, சனி, ஞாயிறுல எங்களுடைய குரு வேலாயுதம் ஐயா, பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் தான் அவரு. ம், ம், அவர் தான் எங்களுக்கு வந்து சிவஞான போதம், சிவஞான சித்தியார், உண்மை விளக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம சைவ சித்தாந்தத்தோட நூல்கள் எல்லாமே அவர் வந்து விளக்கி குடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த வகையில இளைஞர் அணியும் நாங்க அதுல சேர்த்திருக்கோம். ம். ஏன்னா குழந்தைங்களுக்கும் அந்த சைவ ஆமா சித்தாந்தத்த கொண்டுட்டு வந்து. கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அத அந்த ஒரு இதையும் நம்ம அதனால வந்து நீங்க இப்ப சொன்னது உடனே அது தோணுச்சு. காரைக்கால் அம்மையாருடைய ஏன்னா நால்வர்கள் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், ம். மாணிக்கவாசகர் எல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. தெரியுது. ஆனா வந்து எல்லாருக்கும் முன்னோடியான சைவ அதாவது பதிகப் பெருவழிக்கு தாய் அவங்க. ம். அவங்களுடைய பாடல்கள்லாம் மக்களுக்கு ரொம்ப செல்லாம அதுவும் இருக்குன்றதுனால, அந்தாதி பாடல்கள்லாம் அந்தாதி பாடல்கள் அத அப்ப அந்த ஆ காலத்திலேயே அத நான் எங்கப்பா வந்து ஒரு 6 மாசமா அத வந்து சைவ சித்தாந்த விளக்கம் குடுத்து, உரை ம். விளக்கம் குடுத்து அத நான் செஞ்சிருக்கிறேன். அதையும் ஒரு நூலா நான் வெளிய கொண்டுட்டு ஒரு இருக்கிறேன். வேண்டுகோள் எனக்கு என்னன்னா, நீங்க வந்து பிரான்ஸ்ல செய்றீங்க, ஆன்லைன்ல தான் பண்ணுவீங்க. இந்தியாவுல விரும்புறவங்களையும் அதுல இணைச்சுக்கிட்டு, நீங்க ம். வந்து எங்களுக்கும் அந்த பாடங்கள்லாம் எடுத்தீங்கன்னா, நாங்களும் நெறைய தெரிஞ்சுக்கக்கூடிய நிச்சயமா. ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமா அத நான் வந்து எங்களுடைய குரு அவர்ட்ட சொல்லி, நான் இணைக்க சொல்றேன். நெறைய பேர நான் இந்தியாவிலேருந்து இணைச்சு அத ஏன்னா இந்தியாவுல நெறைய செய்றாங்க. ஆமா. அம் பிரான்ஸ்ல தான் பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. பெரியவங்களுக்கு ம். தெரியல அப்படிங்கிறதுனால முதல் இங்க முயற்சி நேரடி வகுப்பே நெறைய இருக்கு. நான் கூட நெறைய சைவ சித்தாந்தம் முடிச்சிருக்கேன். ஆ நான் கூட முடிச்சிருக்கேன். ஆனா வந்து கொஞ்சம் காலம் ஆனோனே அதெல்லாம் மறந்துடுது. மறந்துருது அது. ஆனா நாங்க திரும்ப வந்து அத மறக்கக்கூடாது. அத வந்து வாழ்வியல்ல பயிற்சியா எடுக்கணும். எடுக்கணும். அப்படின்னு நாங்க சைவ தீட்சை பெற்று அத எடுத்துட்டு இருக்கிறோம். ம், ம். கொஞ்சம் கடினமா தான் இருக்குது ஆரம்பத்துல அத. இருந்தாலும் அத வாழ்வியல்ல நம்ம அத கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வரோம். கண்டிப்பா. நீங்க வந்து இங்கேருந்து திருமணமாகி செ பிரான்ஸ் போனப்போ, உங்களுக்கு வந்து ஒரு மலைப்பா இருந்திருக்கும் இல்லையா? என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து எப்படி சமாளிச்சீங்க? நாங்க இங்கேருந்து போனப்ப இவ்ளோ தமிழர்கள்லாம் அங்க இல்ல. அ, தமிழர்கள் மட்டும் இல்ல, வெளிநாட்டவர்களே ரொம்ப குறைவு தான் அங்க. இங்க பிரெஞ்சு தேசத்துல பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவங்க தான் அங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ம், ம், குறைவானவங்க தான் ம், இருந்தாங்க. அதனால கொஞ்சம் ரொம்ப வாழ்வியல் வந்து கொஞ்சம் கடினமா தான் இருந்தது. பொருள்கள் வாங்குறதாகட்டும், தமிழர்கள் பண்டிகை ஆகட்டும், எல்லாமே நம்மளே வீட்டுக்குள்ள எல்லாமே செஞ்சுக்கிற மாரி தான் இருக்கும். ம். அது கொஞ்சம் சூழ்நிலை ரொம்ப கடினமா தான் இருந்தது. ஆனா, அது நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ம். நம்ம ஊர் மாரியே தான் ஆமா. இருக்குது அங்க. அந்த வகையில அங்க வந்து இப்ப எல்லாம் தமிழர்கள் நெறையா இருக்காங்க. நெறைய பள்ளிகள்லாம் இருக்குது. தமிழ் கல்வி கூடம்லாம் இருக்குது. ம், தமிழ் சொல்லிக் குடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. அங்க ம், உள்ள அரசாங்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா, தனியா ஒதுக்குறாங்க. வெளிநாட்டவர்களுடைய கலாச்சார மேம்பாட்டுக்குன்னே ஒரு தனியா ஒரு துறை ஒதுக்கி, ம், அப்ப ம், பிரெஞ்சுக்காரவங்கள தவிர பாக்கி மத்த நாட்டுக்காரவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு கட்டடத்த குடுத்து, ம். வாரம் வாரம் சனி, ஞாயிறுல அவங்கவங்களுடைய பண்பாடு, விழா, மொழி எல்லாத்தையுமே வளர்க்கறதுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள வெளிநாட்டு பிரெஞ்சு நாட்டுக்காரவங்க குடுக்குறாங்க. அரசாங்கம் குடுக்குது. இதே மாரி நாங்க இலங்கைக்கு போயிருக்கும்போது, அந்த இலங்கையில பார்த்தோனே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா! அது ஒரு தமிழ்ச்சங்கம் மாதிரியே ஒண்ணு இருக்குது. அங்க வந்து
மாணவர்களுக்கு வந்து நிறைய வகுப்புகள் எடுக்கிறாங்க. அவங்க பேசுற அந்த தமிழ் வந்து இலக்கிய புத்தகங்கள்ல இருக்கிற மாதிரி அந்த மரபு குறையாம நம்ம தமிழ் பேசணும்னா அவங்க கிட்ட போயிட்டு என்ன பாஷை பேசுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு இலக்கிய நயத்தோடு அவங்க பேசுறாங்க. அந்த மாதிரி வந்து மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடங்கள்லயும் பெரும்பாலும் அந்த மாதிரியான தமிழ் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறது கேட்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொன்னீங்க இப்ப பள்ளிக்கூடங்கள்ல வந்து மாணவர்களுக்கு கற்றுத்தராங்க. மாணவர்கள் போயிட்டு கத்துக்கிறாங்களா? வர்றாங்க, நிறைய வர்றாங்க, விரும்பியே கேட்குறாங்க. ஆனா ஆசிரியர்கள் நாங்க வந்து அதை வந்து எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நாங்க அது ஒரு இது அதுக்கு வந்து பணம் பெற்று அது பொருள் பெற்று செய்யறது இல்லை. நாங்க அதை ஒரு தொண்டாவும் அதை ஒரு விருப்பத்தோட செய்யறது, இது இதாதான் செய்யறோம். அதனால நாங்க ஞாயிற்றுக்கிழமையில எடுக்கிறது. வீட்லயும் வர்றாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கும் அனுப்புறாங்க பிள்ளைங்க. நாங்க வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாரம் வாரம் அப்படி சொல்லி கொடுத்து தமிழ் அடிப்படை தமிழ் எழுத படிக்க எல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை நாங்க வந்து குழந்தைங்களுக்கு தமிழ் தாய்மொழியை நாங்க வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உண்மையிலேயே இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. என்னன்னா கடல் கடந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு அந்நிய தேசத்துல அங்க பேசுற மொழி தான் வந்து பெரும்பான்மையான மொழியா இருக்கும். நீங்க வந்து ஒரு அலுவலகத்துக்கு போகணும் அல்லது ஒரு வேலைக்கு போகணும், எல்லா இடமுமே பிரெஞ்சா தான் இருக்கும். அதை தாண்டி நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய பண்பாட்டை, நம்மளுடைய மொழியை நம்ம பிள்ளைகளுக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றதே பெரிய விஷயம். அதை வந்து நீங்க வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குழுவாக இணைந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து, ஏன்னா புதுச்சேரியில நடக்கிற கம்பன் விழா தான் பெரிய விழா அப்படின்னு நாங்களாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதை விட பெருசா நீங்க வந்து இங்கேருந்து நிறைய பேர் அங்க வர வச்சு ரொம்பவே அழகா அதை நடத்தி முடிக்கிறீங்க ஒவ்வொரு வருடமும். தடை சிறப்பாக கம்பன் வந்து கடல் கடந்து கம்பன் நீங்க சொன்னது போல அதை நானும் சொல்லணும். எங்களை வளர்த்து எடுத்ததும் ஓரளவு இந்த தமிழ் இலக்கியத்திலேயாகட்டும், குழந்தைங்களுக்கு பாடத்திலேயே எல்லாமே கம்பன் தான். கம்பன் கழகம் வந்து கம்பன் கழகம் பிரான்ஸ்ல நாங்க வந்து துணை பொதுச் செயலாளரா இருக்கிறோம். அதுல பெரும் பங்கு கம்பன் கழகத்துக்கு உண்டு. அது சார் அதனுடைய தலைவர் பாட்டரசருக்கும் உண்டு. தமிழை பரப்புறதாகட்டும், தமிழ் கலாச்சாரத்தை கொண்டுட்டு போறது எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்லா சிறப்பா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா கம்பன் விழா அந்த செப்டம்பர் கடைசி 3வது வாரத்துல வரும். நாங்க இந்தியாவிலேருந்து நல்ல பிரபல்யமா உள்ளவங்க பேச்சாளர்கள் எல்லாம் வரவழைச்சு அதை மிக சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்புமா உங்களுடைய இந்த தேரடி நாங்க வந்து உங்களை சந்திச்சது, நீங்க வந்து ஏர்போர்ட் போக வேண்டிய நேரத்துல ரொம்ப அவசரமான ஒரு காலகட்டத்துல கூட எங்களுடைய வேண்டுகோளை கேட்ட உடனே நிச்சயமா நான் புதுச்சேரி மக்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு என்னால முடிஞ்சதை நான் வந்து இந்த மக்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த நீங்க ரொம்ப குட்டியா போற போக்குல சொல்லிட்டு போறீங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையும் முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடையது. அதே மாதிரி தமிழுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அழகான மொழின்னு சொல்லுவோம். எல்லாவற்றையும் கடல் கடந்து நீங்க கொண்டுட்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய எண்ணங்களையும் நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம். நானும் வந்து புதுச்சேரி மக்களுக்கு நான் முக்கியமா நன்றி சொல்லணும். ஏன்னா புதுச்சேரி நீங்க சொன்னது போல பக்தியிலையும் சரி, தமிழ் இலக்கியத்திலையும் தமிழ்லையும் பெரிய சாதனை படைச்சவங்க. நாட்டுக்கு சுதந்திரத்துக்கும் நிறைய பாடுபட்ட மக்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. அந்த வகையில புதுச்சேரி வந்து புலவர்கள் நிறைந்த ஒரு ஊர் இது. அதனால வந்து அவங்க நிறைய கடல் கடந்து போனா கூட அவங்கெல்லாம் அவங்களுடைய அந்த தமிழ் பற்றையோ இறைவன் மேல உள்ள பற்றை அவங்க விடுறதே கிடையாது. தானும் அதை வளர்த்து குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்குறாங்க. சுற்றி உள்ளவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்க வளர்த்து எடுக்கிறாங்க. அந்த வகையில வந்து புதுச்சேரி மக்கள் பிரான்ஸுக்கு வந்தோம். ஏன்னா பெரும்பாலும் அவங்களோட தான் நாங்க சேர்ந்து இணைந்து எல்லாமே செய்யறோம். பக்தி ஆகட்டும், தமிழ் தொண்டாகட்டும், எல்லாமே வந்து புதுச்சேரி மக்களோட சேர்ந்துதான் நாங்க நிறைய செய்வோம். அந்த வகையில வந்து எல்லா விதத்திலையும் நல்ல உயர்ந்த ஒரு மனப்பான்மை உள்ள, பரந்த மனப்பான்மை உள்ள புதுச்சேரி மக்களுக்கு நீங்க கேட்டதுனாலதான் நான் வந்து புதுச்சேரியே எனக்கு வந்து ஒரு தாய் பிள்ளை உறவு. அது பிரான்ஸுக்கும் புதுச்சேரிக்கும் தாய் பிள்ளை உறவு. அது அந்த 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 தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்த கொடி உறவு தான் அது.
அதனால நம்ம வந்து இங்க வந்தோம்னாலே ஒரு மகிழ்ச்சி எனக்கு, புதுச்சேரி மண்ணை மிதிச்சாலே. அந்த வகையில நீங்க கேட்ட உடனே நான் வந்து இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட் எனக்கு இருந்தா கூட பாத்தீங்கன்னாக்கா, விமான நிலையம் போற வழியில ஒரு 1/2 மணி நேரமாவது நம்ம இதை வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுனாலதான் இதை வந்து இந்த பேட்டியை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வகையில நான் வந்து புதுச்சேரி மக்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். 3 தொலைக்காட்சிக்கும் நன்றியை குறிக்கிறேன். எனக்கு பேட்டி எடுத்த என்னுடைய தோழி சகோதரி கலாவிஸ் அம்மாவுக்கும் என்னுடைய நன்றி. ஒவ்வொரு தடவை வரப்பையும் அவங்க எனக்கு வந்து இது போல நல்ல வாய்ப்புகளை கொடுப்பாங்க. நல்ல படிச்ச புலவர்களை அறிமுகப்படுத்துவாங்க. அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நமக்கு. ஏன்னா நம்ம தாயகத்துக்கு வர்றப்ப நமக்கு இது போல ஒருத்தவங்க செய்யறதுங்கிறதெல்லாம் ஒரு பரந்த மனப்பான்மையும் உயர்ந்த மனப்பான்மையும் உள்ளவங்களால தான் செய்ய முடியும். அந்த வகையில வந்து கலாவிஸ் அம்மாவுக்கு நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதும் இந்த தாய் பிள்ளை உறவு நமக்கு நீடிச்சு பறந்து இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. நன்றி நன்றி.